Hello guys, welcome to Thrisha Mathematics. I am Thrisha and நம்ம Class11 Refresher Course Module 2021-2022 Physics-க்கு பார்க்கலாம். Physics-ல 6th lesson Motion. இந்த லெசனுக்கான explanation and answers எல்லாமே பார்த்துடலாம். First one, types of motion. Types of motion மொத்தம் 4 இருக்கு. Linear motion, circular motion, oscillatory motion, random motion. Linear motionங்கிறது ஒரு straight lineல பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறது தான் லீனியர் மோஷன். அண்ட் சர்க்குலர் மோஷன் வந்து சர்க்குலர் பாத்தில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சர்க்குலர் பாத்தில் ரேஸ் நடக்குதுன்னா அந்த சர்க்குலர் பாத்தில் வருவாங்களே அதுதான் சர்க்குலர் மோஷன். அண்ட் ஆசிலேட்டரி மோஷன்னா டு அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகும் இல்லையா, அதுதான் டு அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகிறது தான் ஆசிலேட்டரி மோஷன். டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அட் அ ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம், அதுதான் ஆசிலேட்டரி மோஷன். நெக்ஸ்ட் ரேண்டம் மோஷனுங்கிறது மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் விச் does not fall in any of the above category. இந்த above categoryல இருக்க எதுவுமே இது ஃபாலோ ஆகாது, அதுதான் random motion. Motion of an object which does not fall in any of the above categories. Next one, uniform and non-uniform motion. Uniform and non-uniform motion, first அதுனா என்னன்னு பார்த்துடலாம். Uniform motionங்கிறது object is said to be uniform motion. It covers a equal distance in a equal interval of time. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும் அண்ட் டைமிங்கும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் இன்டர்வலில் ட்ராவல் ஆகிருக்கும். இங்கே 10னா இங்கேயும் 10 செகண்ட்னா இந்த இடத்துலையும் 10 செகண்ட்னா இங்கேயும் 10 மீட்டர்னா இந்த இப்போ ஒரு மீட்டருக்கு 10 செகண்டில் ட்ராவல் ஆகிருக்குன்னா இங்கேயும் ஒரு மீட்டரில் 10 செகண்டில் ட்ராவல், அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், அதுதான் யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷன் ஆப்ஜெக்ட் செட் டு பி நான் யூனிஃபார்ம் மோஷன். இட் கவர்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாம் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம், அதுதான் நான் யூனிஃபார்ம் மோஷன். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸுங்கிறது லென்த் ஆஃப் தி பாத், அதாவது ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்ட், ஒரு ட்ராவல்டு பை மூவிங் பாடி irrespective of the direction is called distance traveled by the body. இப்போ ஒரு ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத்தில் ஒரு மூவிங் பாடி ட்ராவல் ஆகுதுன்னா irrespective of the direction is called distance traveled by the object. இதுதான் distance traveled by the objectனு சொல்கிறோம். இதோட யூனிட் வந்து மீட்டர். இது பார்த்திங்கன்னா இது வந்து என்ன குவான்டிட்டினா ஸ்கேலார் குவான்டிட்டியில் வரும். மேக்னிடியூட் மட்டும்தான் இதுக்கு இருக்கும், டிஸ்டன்ஸுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா மேக்னிடியூட், அதாவது ஸ்கேலார்னால் மேக்னிடியூட், வெக்டர்னு சொல்லும் போது மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது டிஃபைன்ட் ஆஸ் தி சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அ மூவிங் ஆப்ஜெக்ட் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் சேஞ்ச் இன் பொசிஷன் நடக்குது இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அ மூவிங் பாடி இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, அதாவது ஹேவிங் மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும் இதுக்கு. இட் இஸ் ஆல்சோ மெஷர்டு இன் மீட்டர், இன் எஸ்ஐ யூனிட்ல இது மீட்டர்லேருந்து மெஷர் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்பீட். ஸ்பீடுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் அ யூனிட் டைம். இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, இதோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். அது ஸ்பீட் ஃபார்முலா என்னென்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டைம் டேக்கன், அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் அ யூனிட் டைம், அதாவது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டைம் டேக்கன். இப்போ ப்ராப்ளம் 1 பார்க்கலாம். அண்ட் ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் 100 மீட்டர் இன் 10 செகண்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 100 மீட்டர் வந்து ஒரு 10 செகண்ட்ஸில் ட்ராவல் பண்ணிடுது. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்? அப்போ ஸ்பீடு என்னவாக இருக்கும்? டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, செகண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பீட் ஃபார்முலா பார்த்தோன்னே ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டைம் டேக்கன், இதுதான் ஃபார்முலா. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் ஆயிருக்கு, 100 மீட்டர், எவ்வளோ செகண்ட்ஸில், 10 செகண்ட்ஸில். அப்போ ஸ்பீடு வந்து கண்டுபிடிச்சிடும். இது நம்ம கேன்சல் பண்ணணும்னா அப்போ 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். அதாவது இப்போ வந்து 100 மீட்டரா, 100 வந்து மீட்டர்லேயும் 10 வந்து செகண்ட்ஸ்லேயும் இருக்குது. அப்போ நம்மளுக்கு 10 மீட்டர் டினாமினேட்டர் இருக்குது செகண்ட், அப்போ நியூமரேட்டர் பண்ணால் பர் செகண்ட்னு வரும். அதான் 10 மீட்டர் பர் செகண்ட். இந்த யூனிட் இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ப்ராப்ளம். A sound is heard 10 seconds later than the lightning is seen in the sky on a rainy day. ஒரு சவுண்ட் வந்து ஹியர் ஆகுது 10 செகண்ட் லேட்டராக தென் த லைட்னிங் இஸ் சீன் இன் த ஸ்கை ஆனால் ஒரு ரெய்னி டேயில்.
ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் லைட்னிங். லைட்னிங் வந்து எந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் லொக்கேஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கிவன் த ஸ்பீட் ஆஃப் சவுண்டு வந்து இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து 346 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்பீடு இருக்குது, இப்போ இது பார்த்திங்கன்னா ஸ்பீடு இருக்குது. அண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த லைட்னிங்கோடைய டிஸ்டன்ஸ் அதுதான் கேட்டிருக்காங்க. அண்ட் டைமிங் வந்து 10 செகண்ட்ஸ் லேட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் இப்போ டைமிங். அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு என்ன தேவைப்படுது, டிஸ்டன்ஸ் தான் தேவைப்படுது. அப்போ டைமிங் ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மல்டிப்பிள் வந்துடும். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு இருக்கும். அப்போ ஸ்பீட் வந்து 346 இன்ட்டு நெக்ஸ்ட்டு டைமிங் பார்த்திங்கன்னா 10 இருக்குது. அப்போ மல்டிப்பிள் பண்ணால் 3460 மீட்டர்னு கிடைக்கும். 346 வந்து மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. அண்ட் இன்ட்டு 10 செகண்ட் கேன்சல் ஆயிரும். அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 3460 மீட்டர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். அதோட ரிலேஷன் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் இது வந்து டைம், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் டைமும் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து டிஸ்டன்ஸும் இருக்குது இன் மீட்டர்ஸில். அண்ட் இது வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. த ஸ்லோப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் டைம் கிவ்ஸ் graph gives speed. slope of the distance வந்து இந்த டைம் கிராஃபில் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் எப்படி இருக்குன்னா gives speed வந்து தருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டிங்கிறது என்னென்னா, வெலாசிட்டிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் வெலாசிட்டி. இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் யூனிட் டைம். இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுவும் வந்து வெக்டார் குவான்டிட்டி. அப்போ இது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேட்னு சொல்லும்போது இதுவும் நம்மளுக்கு வெக்டார் குவான்டிட்டி தான் வரும். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி டைம் கிராஃபு கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப், இங்கே டைம் இருக்குது அண்ட் இங்கே வெலாசிட்டி இருக்குது. டைம் வந்து செகண்ட்ஸ்லேயே அண்ட் வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்ட்லேயும் இருக்குது. the slope of the graph gives acceleration. இப்போ இதில் வந்து slope of the graph பார்த்திங்கன்னா எது தருதுன்னா velocity டைம்னாலே acceleration. இதில் வந்து distance டைம்னா ஸ்பீடு தருது. the area under velocity time graph represents the displacement covered by a moving object. இப்போ இது டு இது நம்ம எடுத்துட்டோன்னா இதுதான் நம்மளுக்கு ஸ்லோப்பு. ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப். velocity time graphல area under the velocity time graph represent the displacement னு கொடுத்துருக்காங்க. அது என்ன ரெப்ரசன்ட் பண்ண, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணது. கவர்ட் பை ஒரு மூவிங் ஆப்ஜெக்டுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் அது ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டியோடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆர் இட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இன் அ யூனிட் டைம்னு சொல்லலாம். இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. அப்போ ஆக்சலரேஷனுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ இதுவும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதோட எஸ்ஐ யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் மீட்டர் பர் செகண்ட். ஆக்சலரேஷனுடைய ஃபார்முலா என்னென்னா, acceleration is equal to change in velocity by time. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு சொல்லும் போது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டியை வீணும் இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது ரெண்டோட ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். அப்போ v மைனஸ் யூ பை டின்னு இருக்கும். a is equal to v minus u by t. இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. Newton studied the motion of an object and gave a set of 3 equations. நியூட்டன் பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை பற்றி ஸ்டடி பண்ணாங்க அண்ட் செட் ஆஃப் 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தீஸ் ஈக்குவேஷன் ரிலேட் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அண்ட் டைம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்டர் மோஷன். இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுது. ஆப்ஜெக்ட் இன் மோஷன் வித் இனிஷியல் வெலாசிட்டியை யூனும் அட்டைன்ஸ் அ ஃபைனல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டினா வீணும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டீன்னு கொடுத்துருக்காங்க. டியூ டு த ஆக்சலரேஷன் ஏ. டியூ டு தி ஆக்சலரேஷன் பார்த்திங்கன்னா ஏ. அண்ட் ரீச்சஸ் அ டிஸ்டன்ஸ்.
டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணது எஸ், அந்த மாதிரி ரெப்ரசன்ட் டிஸ்டன்ஸ்னா எஸ், இனிஷியல் வெலாசிட்டினா யூ, ஃபைனல் வெலாசிட்டினா பி, டைமிங்னா டி, ஆக்சலரேஷன்னா ஏ. இந்த 3 ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் ஃபார் திஸ் மோஷனுக்கு v is equal to u plus at, s is equal to ut plus half at square, b square is equal to u square plus 2as. இன்னும் இது எப்படி சொல்லலாம்னா b square minus u square is equal to 2asனு சொல்லலாம். b square is equal to u square plus 2as. இதுதான் ஃபார்முலா. 3 equation of motion வந்து இதுதான். next one, motion of freely falling body. freely falling bodyனா அதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி பார்த்திங்கன்னா இருக்காது, அதில் 0, இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0ன்னு இருக்கும். அப்போ the equation of motion for a freely falling body can be obtained by replacing a in the equation with g. ஏக்கு பதிலாக இதை வந்து நம்ம ஜீன்னு சொல்லுவோம். ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஏன்னா இப்போ மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து மேலேருந்து ஃப்ரீயாக ஃபால் ஆகுது, எந்த வித வெலாசிட்டி கொடுக்காம ஃப்ரீயாக ஃபால் ஆகுது இல்லையா. இந்த மாதிரி ஃப்ரீயாக ஃபால் ஆகும் போது அதுக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி கிடையாது. அண்ட் ஆக்சலரேஷன் பார்த்திங்கன்னா அது டியூ டு கிராவிட்டி தானே இருக்குது. கிராவிட்டினால நம்ம அது டியூ டு கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் ஜீன்னு சொல்லுவோம். அப்போ ஃபார் அ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி விச் இஸ் இனிஷியலி அட் ரெஸ்ட், இனிஷியலாக அது ரெஸ்ட்டாக தான் இருக்குது, ஃப்ரீயாக தான் ஃபால் ஆகுது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0, u is equal to 0ன்னு இருக்கும். அண்ட் எஸ்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ், அதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா s is equal to hனே சொல்லிக்கலாம். s is equal to hனே வந்துடும். அப்போ v get the equation as follows. v is equal to gt, அப்புறம் h is equal to half gt square and b square is equal to 2gh. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்த்தோம் இல்லையா, இதோட இதை நம்ம சால்வ் பண்ணதான் இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். v is equal to u plus at. இதில் ஃப்ரீலி ஃபாலிங் பாடிக்கு நம்ம பார்க்கும் போது u is இனிஷியல் வெலாசிட்டி பார்த்திங்கன்னா 0, அப்போ இது வந்து நம்மளுக்கு 0ன்னு இருக்கும். அண்ட் ஆக்சலரேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரீப்ளேசிங் ஏ இந்த ஈக்குவேஷன் வித் ஜின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நம்ம பார்ப்போம். அப்போ v is equal to z, u வந்து 0, அதெல்லாம் நம்ம அதை எடுக்க தேவையில்லை. அப்போ ஏக்கு பதிலாக நம்ம ஜீனை ரெப்ரசன்ட் பண்ணோம் இன்டூ டி. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை தான் நம்ம இந்த மாதிரி மாற்றிருக்கோம், v is equal to gtன்னு. இப்போ நெக்ஸ்ட் s is equal to ut plus half at ஸ்கொயர்னு இருக்கா. எஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ மேலேருந்து ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் பாடினா இங்கேருந்து இங்கே வந்து டிஸ்டன்ஸ், எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ், அதை நம்ம இங்கே மேலேருந்து கீழே விழுது, அதை நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு வந்துடும். அப்போ ஹெச் அண்ட் யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 ஃப்ரீலி ஃபாலிங்கில். அப்போ 0 இன்ட்டு எனிதிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 தான் வரும். அப்போ டைமிங் வந்தாலும் நம்மளுக்கு 0 தான். அப்போ இது ஃபுல்லாக யூடிங்கிறது நம்மளுக்கு டோட்டலாக 0ன்னு வந்துடும். அப்போ ஹாஃப் இருக்கும். ஏ வந்து நம்ம ரீப்ளேசிங் ஏ இந்த ஈக்குவேஷன் வித் ஜின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜின்னு இருக்கும். அண்ட் டைமிங் மட்டும் பார்த்திங்கன்னா அது டி தான், அது டி ஸ்கொயர். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு half gt ஸ்கொயர். இது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பார்த்திங்கன்னா ஃப்ரீலி ஃபாலிங் பாடின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம ஈஸியாக இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். இதில் போட்டாலும் கரெக்டாக தான் வரும். நெக்ஸ்ட் ஒன், v square is equal to u square plus 2as. இந்த ஃபார்முலா எடுத்தோன்னா v square is equal to u square plus 2asன்னு எடுக்கும் போது இனிஷியல் வெலாசிட்டி 0, அப்போ 0 ஸ்கொயரும் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ v square is equal to 2 into ஏக்கு பதிலாக நம்ம ஜீனை ரெப்ரசன்ட் பண்ணுவோம், acceleration due to gravity. அண்ட் எஸ்ஸுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைட்டுன்னு இருக்கும். அப்போ v square is equal to 2gh. நம்மளுக்கு v வேணும்னா ஸ்கொயர் இருந்துச்சுன்னு வந்தால் ரூட்டுன்னு வந்துடும். அப்போ v is equal to root of 2gh. இந்த தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருந்துச்சுன்னா இதை வச்சு இந்த ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக டிரைவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், எவாலுவேஷனில் 5 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். அதாவது ரேசிங் car has a uniform acceleration of 4 meter per seconds, 4 meter per square னு இருக்கு. What is the distance? What distance it covers in 10 seconds after the start? ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா 10 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க. ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. அது வந்து 4 மீட்டர் per ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வச்சு நம்ம வாட் டிஸ்டன்ஸ் இட் கவர்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிச்சு இன் 10 செகண்ட்ஸ்லன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க கிவன் எல்லாமே ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அப்போ கிவன் எழுதணுன்னா
the car initially பார்த்தீங்கன்னா கார் வந்து ரெஸ்ட்டில் தானே இருக்கும், ஸ்டார்டிங்கில் ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா எவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. வாட் டிஸ்டன்ஸ் இட் கவர்ஸ் இன் 10 செகண்ட் ஆஃப்டர் த ஸ்டார்ட்க்கு அப்புறமா தான் கேட்டிருக்காங்க. அப்போ இனிஷியலாக இது வந்து 0ல் தான் இருக்கும் ஒரு கார். அப்போ த கார் இஸ் initially at rest. அதாவது இனிஷியல் வெலாசிட்டி நம்ம பார்த்தோம்னா யூன்னு சொல்லணும்னா இனிஷியல் வெலாசிட்டி u is equal to நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போ இது இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஆஃப் இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்களே. அப்போ ஆக்சலரேஷன் தெரிஞ்சிருக்கு, a is equal to 4 மீட்டர் per ஸ்கொயர்னு இருக்குது. அண்ட் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டைமிங் கொடுத்துருக்காங்களா. அப்போ டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. டைம் பீரியட் வந்து அதாவது t கொடுத்துருக்காங்க 10 செகண்ட்ஸ்னு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ன்னு சொல்லுவோமா, இந்த எஸ் தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் வர மாதிரி நம்ம அந்த 3 மோஷன் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார்முலா. அப்போ எஸ் எதில் வரும், எஸ் இஸ் ஈக்குவல் டு ut + ½ at², அந்த ஃபார்முலா வருமா, ut + ½ at², இந்த ஃபார்முலாவில் வரும். எஸ் u a t இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்குது, இந்த ஃபார்முலாவில் இருக்குது. எஸ் ஈக்குவல் டு ut + ½ at². அப்போ இதில் இனிஷியல் வந்து நம்மளுக்கு 0. அப்போ 0 × anything நம்மளுக்கு 0ன்னு வந்துடும். அப்போ இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா 0ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஆக்சலரேஷன் பார்த்திங்கன்னா 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ அது per செகண்ட் ஸ்கொயர்னால் வேறு இல்லை, பை டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். அண்ட் டைமிங் வந்து இன்ட்டு 10 செகண்ட்ஸ்ன்னு இருக்கா, 10 செகண்ட் தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ ½ இன்ட்டு 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு இது ஹோல் ஸ்கொயருங்கிறது என்னது, இது 2 × 10 ஸ்கொயர்னால் 100 தானே, அதை நம்ம இப்படியே எழுதிக்கலாம் ஈஸியாக. அப்போ எஸ் ஸ்கொயருங்கிறது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது எஸ் ஸ்கொயர் தான் கிடைக்கும், அதாவது 100 எஸ் ஸ்கொயர். அதை நம்ம பிரித்து எழுதியிருக்கோம் 10 எஸ் இன்ட்டு 10 எஸ்ன்னு. அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது எஸ் ஸ்கொயர். அப்போ இதுவும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அண்ட் 2 2s are 4ன்னு கிடைக்கும். அப்போ 2 இது ரெண்டும் பண்ணால் 100, 2 × 100 வந்து 200. நம்மளுக்கு மீட்டர் மட்டும் தான் இருக்குது, அப்போ ஸோ மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 200 மீட்டர்னு கிடைக்குது. இதுதான் ஆன்சர். அப்போ த டிஸ்டன்ஸ் covers in 10 செகண்ட் ஆஃப்டர் த ஸ்டார்ட் இஸ் 200 மீட்டர். இதுதான் required answer for the first sum. Second question, an object is moving with initial velocity of 25 meter per second. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது, இனிஷியல் வெலாசிட்டியில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி ஸ்டார்டிங் வெலாசிட்டி u is equal to 25 மீட்டர் per செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 10 செகண்ட்க்கு அப்புறமா டைமிங் ஆஃப்டர் 10 செகண்ட்க்கு அப்புறமா ஃபைனல் வெலாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இட் ரீச்சஸ் அ ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் 50 மீட்டர் per செகண்ட். ஆக்சலரேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கிவன் எல்லாமே எழுதிக்கலாம். கிவன் வந்து இனிஷியல் வெலாசிட்டி இருக்கா, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் 25 மீட்டர் per செகண்ட்னு இருக்குது. அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி வந்து v, ஃபைனல் வெலாசிட்டி வந்து 50 மீட்டர் per செகண்ட்னும். அண்ட் டைமிங் வந்து t is equal to ஆஃப்டர் 10 செகண்ட்க்கு அப்புறமா இது ரீச் ஆனது ஃபைனல் வெலாசிட்டி இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டைமிங் வந்து 10 செகண்ட். ஆக்சலரேஷன் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ VUTA இதெல்லாம் வர மாதிரி ஃபார்முலா வந்து v is equal to u plus at. இந்த ஃபார்முலாவில் வருமா, v இருக்குது, u இருக்குது, அண்ட் a அண்ட் t இதெல்லாம் இப்போ a தான் கேட்டிருக்காங்களே, இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் ஆக்சலரேஷனை. அப்போ vங்கிறது 50 மீட்டர் per செகண்ட்னு இருக்குது, இஸ் ஈக்குவல் டு uங்கிறது 25 மீட்டர் per செகண்ட் ப்ளஸ் a தான் கேட்டிருக்காங்க. டைமிங் வந்து இன்ட்டு 10 செகண்ட்னு இருக்குது. இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாம். நம்ம ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸில் வரும். அப்போ 50 minus 25 is equal to a into 10 செகண்ட் இருக்கும். இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும்னா பேலன்ஸ் 25 மீட்டர் per செகண்ட் இருந்தால் இருக்கும். is equal to a into 10 செகண்ட். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த 10 செகண்ட் நம்ம ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டோம்னா 25 மீட்டர்
டிவைடட் பை மல்டிபிள் இருக்குது, ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வரும். அப்போ இங்கே நம்மளுக்கு ஒரு செகண்ட் ஆல்ரெடி இருக்குது, இன்ட்டு ஒரு 10 செகண்ட்னு வரும். இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ண 5 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ண 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ் 5 டிவைடட் பை 2 பண்ணும்போது 2 2s are 4, பேலன்ஸ் 1 பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணணும்னா 5 டைம்ஸ்னு கிடைக்கும். அப்போ 2.5 இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ 2.5 மீட்டர், இங்கே 2 செகண்ட் இருக்குது, அப்போ பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். இப்போ 2.5 மீட்டர் per second square is equal to a. அப்போ acceleration is equal to 2.5 ms per minus 2னு கிடைக்கும். இதுதான் required answer. Next, third sum. A freely falling body reaches the ground after 4 seconds. What is the height which it reaches னு கேட்டிருக்காங்க. ஒரு freely falling bodyன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு u is equal to 0 and timing கொடுத்துருக்காங்க. s is equal to the freely falling body reaches the ground. எப்போ கிரவுண்டை வந்து அது ரீச் பண்ணுதுன்னா 4 செகண்டில் ரீச் பண்ணுதாமா. அப்போ இது மேலேருந்து ஃபால் ஆன ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஹைட் விச் இட் ரீச்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கிவன்லாம் எழுதுவோமா. கிவன் என்னென்னா, இப்போ ஃப்ரீலி ஃபாலிங் சொன்ன உடனே u is equal to 0ன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் டைமிங் வந்து 4 செகண்ட். அண்ட் வாட் இஸ் தி ஹைட் தான் கொஸ்டின். அப்போ ut இப்போ ஹெச்ன்னு இருக்கு இல்லையா, நம்ம அந்த 3 ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார்முலாவில் s is equal to ut plus half at ஸ்கொயரில் நம்மளுக்கு u வந்து 0. அப்போ நம்ம 0னா s வந்து நம்ம ஹெச்ன்னு கூட எடுத்து ஃப்ரீலி ஃபாலிங்கில் s equal to நம்ம ஹெச்ன்னு பார்த்தோமா, ஃப்ரீலி ஃபாலிங் பாடியில் s is equal to h நம்ம பார்த்தோம். அப்போ g and next a is equal to gன்னு பார்த்தோம்னா acceleration due to gravity நம்ம பார்த்தோமா. அப்போ இதுக்கு பதில் இதெல்லாம் நம்ம ரெப்ரஸ் பண்ணால் நம்மளுக்கான ஃபார்முலா வந்துருந்தானே h is equal to இது ஃபுல்லாமே நம்மளுக்கு 0. அப்போ half into aக்கு பதிலாக gன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் அண்ட் t ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். விச் இஸ் அது ரீச்சஸ் அங்கேருந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ h is equal to half g, கிராவிட்டியோட வேல்யூவே 9.8, g is equal to 9.8 மீட்டர் per second ஸ்கொயர்னு இருக்குது. இதுதான் கிராவிட்டியோடது. இதை நம்ம ரவுண்ட் ஆஃபாக 10ன்னு கூட எடுக்கலாம் ஒரு சில சம்ஸில். இதில் நம்ம 9.8னே எடுத்துக்கலாம். அப்போ g half into நம்மளுக்கு g வந்து பார்த்திங்கன்னா 9.8 மீட்டர் per second ஸ்கொயர் இன்ட்டு டைமிங் வந்து 4 செகண்ட் தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ half into 9.8 meter per second square is equal to 4 square வந்து 16 and s ஸ்கொயர்னு இருக்கும். s ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதையும் நம்ம கேன்சல் பண்ணணும்னா 8 டைம்ஸ்னு வரும். அப்போ 9.8 into 8 8 64ன்னு கிடைக்கும். அப்புறம் 8 9s are 72 72னா 6னா 78ன்னு வரும். அப்போ 78 இந்த இடத்துல பாயிண்ட் வரும். அப்போ 78.4 h is equal to 78.4 நம்மளுக்கு மீட்டர் மட்டும்தான் இருக்குது. அப்போ மீட்டர். அப்போ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 78.4 மீட்டர். இதுதான் required answer. Next, fourth question. An object is falling freely from a building of height வந்து 20 meter. ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீ ஃபாலிங்னா ஃபாலிங் ஃப்ரீலி ஃப்ரம் ஒரு பில்டிங்லேருந்து ஹைட் பார்த்திங்கன்னா அந்த 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பில்டிங்கோட ஹைட்லேருந்து ஃபால் ஆகுதாமா. ஃபைண்ட் த வெலாசிட்டி வித் விச் இட் ஸ்ட்ரைக்ஸ் தி கிரவுண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரீலி ஃபாலிங்னாலே u is equal to, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி is equal to 0ன்னு தெரியும். அண்ட் ஹைட் இருக்குது. இதை வச்சு எப்படி வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். கிவன் வந்து ஃப்ரீலி ஃபாலிங்னாலே u இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஹைட் ஆஃப் தி பில்டிங் வந்து 20 மீட்டர். அதாவது இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னா இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகுதாமா. அண்ட் இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பில்டிங்கோட ஹைட் வந்து 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைண்ட் வெலாசிட்டி வித் விச் இட் ஸ்ட்ரைக்ஸ் தி கிரவுண்டுன்னு கேட்டிருக்காங்க.
அப்போ இனிஷியல் u is equal to 0 ஏன்னா ஃப்ரீ ஃபாலிங், அதனால் u is equal to 0ன்னு இருக்கும். அப்போ நம்ம ஃபார்முலா v நம்மளுக்கு பார்த்திங்கன்னா UH அண்ட் ஃபைண்ட் த வெலாசிட்டி ஹிட் ஆகும் போது இங்கே வரும் இல்லையா, இங்கே வந்து ஃபைண்ட் த வெலாசிட்டி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். v is equal to question mark. அப்போ ஃபார்முலா இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் is equal to 2as. அதுதான் v ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் ப்ளஸ் 2as ஃபார்முலா தான். இப்போ நம்மளுக்கு u வந்து 0, ஸோ 0 ஃப்ரீலி ஃபாலிங்னு சொல்லிட்டாங்க. அப்போ a is equal to g, s is equal to hன்னு தெரியும். ஃப்ரீ ஃபாலிங்னாலே எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸு, நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸுங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல ஹைட்டு தானே இருக்குது, அப்போ அது h. அண்டு இது நம்மளுக்கு டவுன்வர்ட்ஸில் தான் வருது. ஆக்சலரேஷன் பார்த்திங்கன்னா டியூ டு கிராவிட்டி தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ நம்மளுக்கு அது g. அப்போ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gHங்கிற ஃபார்முலா வரும். இந்த இடத்துல நம்ம வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஹைட்டுன்னு பார்க்கும்போது 20 மீட்டர்னும் அண்ட் v ஸ்கொயர்னு இருக்கா, ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு ரூட்டுன்னு வரும். அண்ட் இப்போ நம்ம 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கிராவிட்டியோட வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா 20ன்னு கூட எடுத்துக்கலாம், அதாவது 10ன்னு கூட எடுத்துக்கலாம். கிராவிட்டி வந்து ரவுண்டாக நம்ம 10ன்னு கூட எடுத்துக்கலாம். 10 எடுத்தோன்னா நம்ம கேல்குலேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் நம்ம ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அப்போ ரெண்டையும் நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 8 2s are 16 பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 18 19.6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு 20 மீட்டர். 19.6 இன்ட்டு 2ன்னு பண்ணணுன்னா 392ன்னு கிடைக்கும். 19.6 இன்ட்டு 2ன்னு பண்ணும்போது 12 18 19 2 3ன்னு வரும். அப்போ பார்த்திங்கன்னா 39.2 பாயிண்ட் இந்த கட்டி இந்த இடத்துல பாயிண்ட் வரும். இன்ட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2ன்னு போடும் போது அப்போ நம்மளுக்கு இங்கே 0ன்னு ஒன்று இருக்குல்லையே, அப்போ பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். 392ன்னு 392 மீட்டர், 2 மீட்டர் இங்கேயும் மீட்டர் இருக்குது. அப்போ மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர் இருக்கும். v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தால் ரூட்டுன்னு வந்துருமா. நம்மளுக்கு என்ன வந்துச்சு, v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 392 மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர்னு இருந்துச்சு. ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா v இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 392 மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர்னு இருக்கும். 392க்கு நம்ம ஸ்கொயர் எடுத்தோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 392ன்னு எடுக்கும்போது 19.798 அண்ட் எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 19.798 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். மீட்டர் பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம ரூட் எடுக்கும்போது 2 இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் நம்மளுக்கு மீட்டர்னு கிடைக்கும். பை செகண்ட் ஸ்கொயர் எதுலேயும் இருக்குது, நம்மளுக்கு இதுக்கு தனியாக ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி 1 செகண்ட் இருக்கும். அப்போ மீட்டர் பை மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் 19.798 மீட்டர் பர் செகண்ட். இதே இது நம்ம கிராவிட்டி வந்து ஈக்குவல் டு கரெக்டாக 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துருந்தோன்னா பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃபாக கிடச்சிருக்கும். அதையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gh ஃபார்முலா. அப்போ 2 இன்ட்டு ஜியோட வேல்யூ 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட்டுங்கிறது 20 மீட்டர்னு இருக்கும். 20 மீட்டர் அண்ட் 20 இன்ட்டு 20னா 400 மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர் இருக்கும் v ஸ்கொயர்னு. அப்போ v இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஈக்குவல் டு கன்சிடர் ரூட்டுன்னு வந்துடும். அப்போ 400 மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ங்கிறது 2. அப்போ இங்கே 2 0 இருக்குது. அப்போ ஒரு 0 ரூட் ஆஃப் 400 பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு 20ன்னு கிடைக்கும். ஏன்னா 20 × 20 தான் 400. அப்போ ஒரு 20 நம்மளுக்கு வெளியே வந்துடும். அப்போ 20 மீட்டர் ஸ்கொயர்னா மீட்டர் பர் செகண்டுன்னு இருக்கும் பை செகண்ட். அதுதான் 20 மீட்டர் பர் செகண்டுன்னு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ 19.79 இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் நம்மளுக்கு 20 தான் வருது. பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 2 இதுக்கும் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் வருது. இந்த 10ன்னு எடுத்து போடுறதுக்கும் 9 கிராவிட்டி வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு போடுறதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இதுக்கு ரிலேட்டடாக இது பார்த்தீங்கன்னா
98 இது ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 20 தானே கிடைக்கும். அப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அதையும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அந்த கிராவிட்டி 10ன்னு எடுத்து போட்டாலும் நமக்கு ரிலேட்டடாக தான் இது ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இந்த வேல்யூ தான் கிடைக்கிற மாதிரியே இருக்குது. அப்போ V is equal to 19.798 meter per second. Next, fifth question என்னன்னா, when will the object get the same displacement and distance? எப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் சேம் டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்போ இருக்கணும்? டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து எப்போ ஹேவ் த சேம் வேல்யூ, சேம் மேக்னிடியூட் எப்போ சேமாக இருக்கும்னா, அது வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ஃபிக்ஸ்டு டைரக்ஷன், இப்போ இந்த டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன் என்ன, இந்த டைரக்ஷன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகணும். அது மறுபடியும் அது ஃபிக்ஸ்டு டைரக்ஷனாக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இதோட ரெண்டு இதுவுமே மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கும். அண்ட் மறுபடியும் இது கம்பேக் வரக்கூடாது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, when an object moves in a straight line in a fixed direction without coming back, its displacement and distance of the magnitude வந்து will always சேமாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் சேமாக தான் இருக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். அவ்வளோதான். நம்ம பார்த்திங்கன்னா எவாலுவேஷன்ஸில் 5க்கான ஆன்சரையுமே பார்த்தாச்சு. அண்ட் ஒவ்வொரு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.